அண்ணா சிக்கன் ரைஸ் இருக்காண்ணா, சாப்பிட்டு 5 நாள் ஆகுதுண்ணா. அடாப்பாவீங்களா, எவ்வளவு போய் சொல்றா பாரு. எது சாப்பிட்டு 5 நாள் ஆச்சா? ஒரு நிமிஷம் இரு பாப்பா, ரைஸ் போட்டு தரேன். இந்தா பாப்பா. இந்தாங்கண்ணா காசு. பாப்பா காசுல வேணாம் பாப்பா, டேய் ரைஸ் குத்தணும்டா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. குழந்தைங்க பாவம்டா. ஆமாண்ணா. டேய் வாடி உள்ள. டேய் எங்கள வந்து குச்சி உட்கார வச்சுக்கற. டேய் சாப்பிட்டு 5 நாள் ஆச்சுன்னு போய் சொல்லி ஏன் நீ சிக்கன் ரைஸ் வாங்குன? டேய் கையறா, நானா போய் சொன்னா? நான் சொன்னது நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன சொன்னேன்? சிக்கன் ரைஸ் இருக்கா, சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு சொன்னேன். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு சொன்னேன், சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு சொல்லையே. அட ஆமா, இதே டெக்னிக்க ஃபாலோ பண்ணி நானும் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்குறேன். அண்ணா சிக்கன் ரைஸ் இருக்குமாண்ணா? சாப்பிட்டு 5 நாள் ஆச்சுண்ணா. சாப்பிட்டு 5 நாள் ஆச்சா? எங்க பாக்குறானுங்க பாருங்கண்ணா, வயிறு எவ்வளவு காலியா இருக்குது. சிக்கன் ரைஸா இருக்குது? கேஷா ஜிபேவா? என்ன காசு கேக்குறானுங்க? பலுகுண்டே பலுகுண்டே, நாடம் தூக்கி போட்டு விளையாட அணுகுண்டு, பையன் கொஞ்சம் தூக்கி போட்டு விளையாட பலுகுண்டு, ஐயா உம்மால போட்டா குண்டே, பலுகுண்டே பலுகுண்டே. இருங்க என்ன தருங்க. இந்தா 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 போ கிளம்பு. ஏய் நான் உயிரை காசு இல்லையா? ஏய் அப்படின்னா கிளம்புங்க, காசு இல்ல பலூன் கிடையாது, கிளம்புங்க. காசு குத்ததே பலூன் கொடுப்பியா? வாங்க காவன் ஒரு கை பார்க்கலாம். அண்ணா எங்களுக்கு ஒரு பலூன் கொடுங்க. தோ தர பாப்பா, உங்களுக்கு கொடுக்க தான பலூனே. என்னங்க இந்த பாப்பா ரூபாய் கொடுங்க. காசா கேக்குற ஓடிங்கா. யா பலூனே வச்சிட்டீங்களா? ஒழுங்கா வச்ச பலூன் காசு கொடுங்க. நான் சம்பந்தமே இல்ல வாங்குறாங்க. கோதி முத்து ரைஸ் ஏமா அழுவுறீங்க? தாத்தா பலூன் ஆத்து காசு தான், பலூன் அவரே வச்சு நாங்க வச்சு சொல்றது தாத்தா. ஏய் நான் பசங்க ஏமாத்தலாம் பாக்குறியா? ஒழுங்கா உன் குத்த காசை திருப்பி தந்துரு, இல்ல அவள் தான் நீ. யோ நயா எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து ஏமாத்துறீங்களா? ஒழுங்கா 30 ரூபா கொடுங்க, இல்லன்னா சாவ வச்சிடுவோம் உங்களை. சார் ஏசி சார். சொல்லுப்பா. ஏசி சாரா? ஏசினா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆச்சு, கேவலமா வாய் விட்டுணும் சமாளிடா கர்மே. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பசங்க கிட்ட பலூனே கொடுக்கல, காசை வாங்கிட்டு நான் தான் பலூன் கொடுன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். இதோ திருப்பி குத்துறா காசை. இந்தப்பா 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 100 ரூபாய்கிட்ட காசு கொடுத்துட்டா நீங்க கிளம்புங்க. அண்ணா நீங்க கிளம்புங்கண்ணா. எப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்கடா, அந்த பயம் இருக்கணும். யோ ஏசி ரிப்பேர் பண்ண வர சொல்லிட்டு இங்கனா கதை பேசுற? சாரிப்பா, என் பொண்டாட்டி ஏசி இல்லாம தூங்கவே மாட்டாப்பா, ஏசி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் ரெடி பண்ணி தந்து பாப்பா. ஏசி ரிப்பேர் பண்றவனா? டேய் எதுக்கு தான அழுவுற? பொண்ணு எது மட்டும் மூஞ்ச, நீ மட்டும் ஸ்கூல் போய் சொல்லி லீவ் போட்டு ஜாலியா இருப்ப, நான் மட்டும் ஸ்கூல் போய் சாவணுமா? டேய் இன்னைக்கு நீ ஸ்கூல் லீவ் பண்ண அவ்வளவுதானே, நைட்டு சூப்பர் ஐடியா இருக்குது வா. ஐயா காரோ மிச்சத்துல குண்ட மாறிச்சு, வந்து ஓடி ஐயோ கையில குண்ட மாட்டிச்சா? ஆமா இவன் தள்ள குண்ட மாட்டிச்சு. தலையில எப்படி குண்ட மாட்டோம்? இருந்தா கழட்டுறேன். கருமா இவன் ஸ்கூல் லீவ் போட்டான், நம்ம பொறுமையா குண்டாவை கட்டிக்கலாம். டேய் அதெல்லாம் ஸ்கூல் லீவ் போட முடியாது, நான் எப்படி குண்டான கழட்டுற மாட்டேன் பாரு. அம்மா நான் இவ்வளவு டைட்டா இருக்குது. சூப்பரா அடிக்கிறான். பாத்துச்சு. ஓஹோ நடிக்கிறீங்களா? எப்படி உண்மையா வெளியே வர வைக்கணும் பாரு. மோத்தி மித்தன் டைல குண்டா மாட்டிச்சுல, அதனால அவனால சாப்பிட முடியாது, அதனால அவனுக்கு வாங்கி வந்த டைரி மில்க நீயே சாப்பிட்டு. மாட்டினியா? போய் சொல்லி ஸ்கூல் லீவ் போலான்னு பாக்குறீங்களா? ஆமாப்பா, இப்ப நான் உங்க 2 பேரையும் அடிச்சு குழப்ப போறேன். ஐயோ நான் வெயிட் ஆகுறாங்கடா சாமி, எதை துண்டு வந்ததுன்னே தெரியலையே. ஏய் ஸ்கூல் விட்டு நடந்துட மாட்டீங்களா? ஒரு நாள் கூட்டு வரணுமா? இப்ப பெட்ரோல் கேடாச்சு, நான் நாடி பண்ணுவேன். டேய் மூடின் பட. நோ 50 ரூபாய்ல பெட்ரோல் போட மாட்டேனா? டேய் பெட்ரோல் மட்டும் போடல,
நீ இங்கே எரிச்சிருவேன். நோ 50 ரூபாய் பெட்ரோல்லாம் போட முடியாதுண்ணா. பெட்ரோல்லாம் போட முடியாதா? டேய் பார்த்தெல்லாம் என் முடிய பார்த்தம்பா, பாக்கிறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கிற. ஒண்ணு மாதிரி இருக்குண்ணா. பின்ன நான் புறம்போக்கு மாதிரியா இருப்பேன். டேய் பின்னாடி முடி வச்சிருந்தா பெரிய கபாலியா நீ ஓங்கி குத்த வச்சுக்கோ, கரண்ட் கம்பியில மாட்டிப்பேன். நோ பெட்ரோல் தானே போட வந்தோம். நாங்கன்னா பெனாயில போட வந்தோம். ஆளை பத்தி ஆள் காட்டி வரல மாதிரியா 50 ரூபா போட வந்துட்டானுங்க பெட்ரோல். நல்லா பாக்கிறதுக்கு டிப் டாப் பாக்குறீங்க. ஒரு 500 ரூபா போட தேவையில்ல. போனா இங்க இந்த இவனுங்களா இப்படிதான்ப்பா. இது ஒரு பொண்ணு போன் பண்ணி கூப்பிட்டுமே 500 ரூபா பெட்ரோல் போட்டு பறப்பானுங்க. இதுவே அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டுமே 100 ரூபாய் கூட பெட்ரோல் போட்டுக்கு அழுவானுங்க. வந்துட்டானுங்க பேரு. போயிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க. ஆமாண்ணா 50 ரூபாய்க்கு எவனா பெட்ரோல் போடுவான்? இவனுங்களா கஞ்ச பேசினாரிப்பா. இப்படிதான் பண்ணுவானுங்க. எடு. சரி உங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல்? 30 ரூபாய்க்கு போடுப்பா. 30 ரூபாய்க்கா? பின்ன என்ன 100 ரூபாய்க்கா? போடுறா, இல்ல உனக்கு இங்கே எரிச்சிருவேன். பார்த்தேன்னா பாக்காண்ணே வந்து எதனா சாப்பிடு. சரிண்ணா. டேய் அண்ணன் சாப்பிட போறாரு, வாங்கடா. ரெண்டு பேரும் யாரு? பார்த்தேன்னா ஆர்டர் பண்ணிக்கவா? பண்ணிக்க காரணே. பையா ஆளுக்கு 2 பஜ்ஜி, ஒரு பிரெட் ஆம்லெட். எனக்கு 2 பஜ்ஜி. இப்படி சாப்பிடுறானுங்க. நான் காலி ஆயிடுச்சு. தம்பி ஆளுக்கு ஒரு ஜூஸ் எடுத்து வா. ஆளுக்கு ஒரு ஜூஸா? நான் ஜூஸ் கையில ஆயிடுச்சு. தம்பி தம்பி சும்மா ஒரு பேச்சுக்கு சாப்பிடுறியான்னு கேட்டேன். அதுக்கு நீ இப்படியாடா பண்ணுவீங்க? டேய் ஏந்துடா. நான் கூப்பிட்டு அசிங்க பண்றாங்களே, இதுக்குதான் யாரு கூப்பிட்டாலும் நான் வந்து சாப்பிட மாட்டேன்றது. போடா போலாம். பஜ்ஜி யாரு கூட சாப்பிடவே கூடாது. என்ன சாப்பிடுன்னு சொன்னது குத்தமாடா? டேய் அங்க நான் கூட்டமா பேசிக்கிறாங்க, வாங்க போலாம். 10 எல்லாம் புள்ளையார் வைக்கணும். 7000 ரூபாய் தான் வசூல் ஆகுது. என்ன பண்றதுனே தெரியல. அப்ப சுண்டலுக்கும் புளியோருக்கு என்ன பண்றது? அப்ப அண்ணதானோ? அதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நான் பிரச்சனை சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு 10 இடத்துல விநாயகர் செலவு வைக்கணும். அது வேற 7000 ரூபாய் தான் இருக்குது. 7000 ரூபாய். அந்த 7000 ரூபாய் என்கிட்ட குடியா, நான் உனக்கு 20 அடியில புள்ளியார் வைக்கிறேன். நோ கவர்மெண்டே 10 அடியில தான் புள்ளியார் வைக்கணும்னு சொல்றாங்க. நீ 20 அடியில வைப்பேன்னு சொல்ற? டேய் கொஸ்டியா, கவர்மெண்டே பேக்கெட்ல தான் இருக்குடியா. உங்களுக்கு தேவை 20 அடி புள்ளியார் வைக்கலன்னு கேளு. நானே எப்படி நம்புறது? எல்லாரும் கை நீடுங்க. எங்க அம்மா மேல சத்தியமா 20 ஹைட்ல புள்ளியார் வைப்பேன். அம்மா மேல சத்தியம் பண்றான்பா, கண்டிப்பா பண்ணுவான்பா அவன். ஆமா ஆமா. The next day. என்னப்பா 20 இடத்துல புள்ளையார் வைக்கணும் வச்சியாப்பா? பின்ன வைக்காம இருப்பனா? 20 ஹைட்ல புள்ளியார் சூப்பரா வச்சிக்கிறேன். அப்படியா? அப்ப சீக்கிரமா காட்டுப்பா. இதோ காட்டுறேன். என்னடா இங்க புள்ளையாரே காணோம்? டேய் எங்கடா புள்ளையாரு? நோ 20 அடியில புள்ளியார் கேட்டு இங்க பார்த்தா எப்படி இருப்பாரு? 20 அடி ஹைட்ல பாருங்க. எப்படி 20 அடி ஹைட்ல புள்ளியார் சூப்பரா இருக்கறாரா? ஒண்ணு கவலைப்படாதீங்க, 10 வருஷம் 50 அடி வச்சிடலாம்.